அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஒன் பாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மொபைலை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒயிட் போர்டு அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறது, அதுவும் மொபைலே க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு பினைம் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒயிட் போர்டு அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். வைக்கா ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நான் 3 ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வைக்கா ஸோ நாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 14 ஸ்லைடு யூஸ் பண்ணியிருப்போம். வைக்கா ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, நாம் இப்போ புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ப்ளஸ் சிம்பிளுக்கு தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலுக்கான பேர் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த டாபிக் எடுக்க போகிறீங்களோ, அதாவது எந்த டாபிக் சம்மந்தமாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அது சம்மந்தமாக பேர் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆல் இன் ஒன் கொடுத்துக்கிறேன். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூபா, டிக்டாக் பண்ண போகிறீங்களா, இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் யூடியூப் அப்படிங்கிறதுனால யூடியூப் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு ஸ்லைடு முடியும் போதும் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த ஆப் க்ளோஸ் ஆனாலோ இல்லை அப்படின்னா திடீர்னு உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலோ நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே சேவ் ஆகாமல் போயிடும். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அதனால் ஒவ்வொரு ஸ்லைடு முடியும் போதும் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ஸ்லைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 10 ஸ்லைட் ஓப்பன் பண்ணி வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் போர்டு அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி முன்னாடியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை இதோட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் போர்டு அனிமேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸை இதோட அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அட்டாச் பண்ண பிறகு நீங்கள் இந்த ப்ளே பட்டன் தெரியுமா, அதை நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுடைய வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நான் ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கூட எல்லா அனிமேஷனுமே வரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பயாலஜி இருக்குது, பீப்புள் இருக்குது, கிச்சன் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ பீப்புளை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இது எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அனிமேஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்லைடு இருக்குது தெரியுமா கீழே, ஸோ இதை வச்சு நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இந்த லேயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இதுக்கு கீழே ஒரு லேயர் வரணும், இல்லை இதுக்கு மேலே லேயர் வரணும் அப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இதை ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்ட் ரைட்டுக்கு ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிளாக் வேண்டாம், ரெட்டில் வேணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிலே இருக்குது. டிலே மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆகாது. டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 செகண்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி 3 செகண்டே கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா 2 செகண்ட் கொடுக்கலாம். ஓகே, நான் 3 செகண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 3 செகண்ட் அப்படின்னா 3 செகண்டுக்கு இந்த அனிமேஷன் வரைகிற மாதிரி வரும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த அனிமேஷன் பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் 3 செகண்ட் கழித்து வேறு ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 3 செகண்டோ இல்லைனா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2ன்னு கொடுக்குறேன், 2 செகண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி இன்னொரு ஸ்டிக்கர் ஒன்று வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பீப்புள் போவோம். பீப்புள் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வச்சாச்சு. ஸோ வச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ளே பட்டனை கிளிக் பண்ண பிறகு 3 செகண்டுக்கு இந்த அனிமேஷன் வரையும், அடுத்து 2 செகண்ட் பாஸ் ஆகி இந்த அனிமேஷன் வரும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பெரிய அடித்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இந்த சைஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சைஸ் ஆப்ஷனை போய்ட்டு 150 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டு, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அலைனும் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர் அலைன் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து இதுலேயும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லேயர் சூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது மேலே வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த இமேஜிங் பின்னாடி வரணும் அப்படின்னா நான் வந்து லேயரை கிளிக் பண்ணி நான் வந்து இதை பின்னாடியே அனுப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது காப்பி ஆகிட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ யார் வேணாலும் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஹேண்டே வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேறு மாரி ஹேண்டு வேணும், ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஹேண்டுக்கு அது மாறிடும். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்க வேண்டியது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே. ஓகே. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ நீங்கள் ₹700 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு பே பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோ ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டூட்லி அப்புறம் வீடியோ ஸ்க்ரைபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹8,000 ₹10,000 கிட்ட வரும். ஓகே வருஷத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் தான், ரொம்ப கம்மியான காசுக்கு கிடைக்கிது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டுட்டோரியல். அண்டு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.